வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 4 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு விருதுநகர், தேனி, மதுரை மாவட்டங்களில் தொடங்கிய மழை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. தொடக்கம் முதல் பார்த்துட்டே வருவோம். சிவகங்கை மாவட்டத்தில் 83 மில்லிமீட்டர் ஒரு இடத்துல வடக்கு மாம்பட்டியில் பொழிந்திருக்கு. அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதிகளில் பொழிந்த மழை மதுரையிலையும் பொழிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டியில் 76 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கலோட தலைநகர் பகுதிக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய அளக்குவார்பட்டியில் 68 மில்லிமீட்டர் மழையும், அதற்கு அருகே இருக்கக்கூடிய முள்ளிப்பாடி பகுதியில் 132 மில்லிமீட்டர் மழை பொழிவும் பொழிந்திருக்கு. 13 சென்டிமீட்டர் திண்டுக்கலை ஒட்டியே பொழிந்திருக்குங்கிற தகவலை இதில் தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திருச்சி மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் அப்படியே கொஞ்சம் முன்னேறி கரூரோட திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதியில் கொஞ்சம் தீவிரமடைந்து டெல்டா மாவட்டங்களை ஒதுக்கி கொண்டே வடக்கு நோக்கி பயணித்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்திலிருந்தும் தீவிரமாகி கிழக்கு நோக்கி வந்த மழை அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தேன்கனி கோட்டையில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. தேன்கனி கோட்டையெல்லாம் இந்த வருஷம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. தேன்கனி கோட்டையில் 134 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட இன்னும் அடக்குறுக்கி என்ற இடத்துல 13 சென்டிமீட்டர் 130 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஓசூரில் கூட 12 சென்டிமீட்டர் மழை, ஓசூர் 113 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 12 சென்டிமீட்டர் நெருக்கமாக மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் 5 சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்கள் மழை பொழிவுகள் பொழிந்திருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் எங்கே நிறைய இடங்களில் 5 சென்டிமீட்டருக்கு மேலே பொழிந்து கொண்டே அது விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பொழிந்து விழுப்புரம் மாவட்டத்தோட, அதாவது செஞ்சிக்கு அருகே இருக்கக்கூடிய, செஞ்சிக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய சித்தம்பூண்டியில் 127 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இதையெல்லாம் கொடுத்து கொண்டே பிறகு கடலூர், புதுச்சேரி பகுதிகளுக்கு வந்து புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வழியாக கடலுக்குள் இறங்கி பொழிந்து கொண்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு பொழிந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக செய்யூரில் 24 மில்லிமீட்டர் மழை. ஆனால் சென்னையில் வட சென்னை புழல் 30 மில்லிமீட்டர், மாதவரம் 29 மில்லிமீட்டர், மணலி 23 மில்லிமீட்டர், அமைந்தகரை 18 மில்லிமீட்டர், எண்ணூர் 16 மில்லிமீட்டர் என்று மழை. ஆனால் சென்னையை பெரும்பாலும் ஒதுக்கி கொண்டே புறநகர் பகுதிகளிலையும் வட சென்னை பகுதிகளிலையும் கும்மிடிப்பூண்டி பகுதிகளிலையும் பொழிகிறது. இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் கும்மிடிப்பூண்டி பகுதிகளுக்கு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் மழை. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கிற நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 46 மில்லிமீட்டர், மங்களாபுரம் 41 மில்லிமீட்டர் மழை. இன்னும் மழைப்பொழிவுகளை பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்லேயும் 10 மில்லிமீட்டர் மழை. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் 46 மில்லிமீட்டர், டிஎன்ஏயு சிஆர்ஐ ஏத்தாப்பூர் 43 மில்லிமீட்டர், வாழப்பாடி 35 மில்லிமீட்டர், மேட்டூர் 21 மில்லிமீட்டர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஏஇஇ ஆஃபீஸ் 53 மில்லிமீட்டர், திருபுவனம் 30 மில்லிமீட்டர், பிடபிள்யூ காளையார் கோவில் 23 மில்லிமீட்டர் என்று மழைப்பொழிவுகள். இன்னும் பார்த்தீங்கன்னா இளையான்குடியிலையும் மழை 12 மில்லிமீட்டர். தென்காசி மாவட்டம் சிவகிரி 15 மில்லிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிலையும் 40 மில்லிமீட்டர் மழை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் 72.6 மில்லிமீட்டர், வாணியம்பாடி 64 மில்லிமீட்டர், கேதண்டப்பட்டி 60 மில்லிமீட்டர், ஆலங்காயம் 41 மில்லிமீட்டர், ஆம்பூர் 38 மில்லிமீட்டர், வடபுதுப்பட்டு 36 மில்லிமீட்டர், நாட்ராம்பள்ளி 32 மில்லிமீட்டர். அடுத்தபடினா திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி 25 மில்லிமீட்டர், பூண்டி 20 மில்லிமீட்டர், பூந்தமல்லி 15 மில்லிமீட்டர், பொன்னேரி 14 மில்லிமீட்டர். இன்னும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா வேம்பாக்கம் 14 மில்லிமீட்டர். விருதுநகர் மாவட்ட பாருங்க, கோவிலாங்குளம் 72 மில்லிமீட்டர் மழை,
வெம்பக்கோட்டை 54 மில்லிமீட்டர், சாத்தூர் 48 மில்லிமீட்டர், பெரியார் அணைக்கட்டு 44 மில்லிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் 44 மில்லிமீட்டர், திருச்சுழி 38 மில்லிமீட்டர், விருதுநகர் 22 மில்லிமீட்டர், காரியாப்பட்டி 17 மில்லிமீட்டர் மழை. இந்த பொழுது விடிய போகிற இந்த அதிகாலை நேரத்தில் எங்கெல்லாம் மழை பொழிந்துட்டு பார்த்தீங்கன்னா துறையூர், முசிறிக்கு தெற்குப்புறம், திருச்சி மாவட்டத்தோட பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதி இங்கெல்லாம் ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு. மேலும் புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை, வேதாரண்யத்தை ஒட்டி கடல் பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு டெல்டாவிற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மழைப்பொழிவு டெல்டாவிற்கு இன்றைக்கு அதிகாலை எதிர்பார்க்கப்பட்டது தான், கடலில் பெய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இது மேலே வந்து தரைப்பகுதிகளுக்கும் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி காலை ஒரு 10 மணி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடலில் பொழிவது ஒரு காலை தூறல், சாரல், நனைக்கு மழை இப்படியே இருந்து கொண்டே இருக்கும். மதியத்துக்கு பிறகு 12 மணிக்கு பிறகு மீண்டும் தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை. டெல்டாவிலே மழை ஒதுக்கிவிட்டது என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதாவது விதைப்பு விவசாயிகள் தான் மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். டெல்டாவில் 75% பகுதிகளில் அறுவடை நடந்து கொண்டிருக்கு. அறுவடை தானியங்களை விற்பனைக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைத்திருக்கிறார்கள், விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையூறு கொடுக்காமல் இருப்பதற்காக இந்த மழை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது எனலாம். ஆனால் நேற்றைக்கு டெல்டாவை ஒதுக்கிவிட்டு உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்ட பகுதியெல்லாம் போய் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. சென்னை மாநகர பகுதியையும் டெல்டாவையும் ஒதுக்கி இருக்கு. இன்னும் நிறைய இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் நேற்றைக்கு தான் தொடக்கம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கம் நேற்றைக்கு தான். முதல் மழை 2ஆம் தேதி தொடங்கியது ஒரு இடங்களில், 3ஆம் தேதி நேற்றைக்கு தான் கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கு. இன்றைக்கு 4ஆம் தேதி இன்னும் தீவிரமடையும். 4ஆம் தேதி தீவிரமடையும். நேற்று போல் ஒதுக்கிவிட்டு போய்விடுமோ ஆகவே என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு மழைப்பொழிவு சனிக்கிழமை 4ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் மதியமே மழைப்பொழிவை தொடங்கும். பிறகு விருதுநகர் மாவட்டத்தில் மழைப்பொழிவை தொடங்கும். பிறகு இந்த மழைப்பொழிவு இரவிலே, அதாவது மாலைக்கு பிறகு இரவிலே வடகடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கும் வந்து கொடுக்கும். பெரும்பாலும் கடலோர பகுதிகளுக்கு நள்ளிரவு அதிகாலையில் வந்து கொடுக்கும். ஒருவேளை இன்னைக்கும் ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க. நாளை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கனமழை காத்திருக்கு. இன்னைக்கு வந்து மேகமூட்டமாக இருக்கிற காரணத்தினாலே வெப்பம் உயர்வதில் கொஞ்சம் சில இடங்களில் தாமதம் ஏற்படும். வெப்ப நீராவி, வடமேற்கு வெப்ப நீராவி வந்தாலும் அது கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர பகுதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று போல் தென் மாவட்டங்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சில மாவட்டங்களில் இன்றைக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. காற்று பகுதிக்கு இன்றைக்கு கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று போல் வெப்பம் இல்லாமல் வெப்பம் கொஞ்சம் தனிந்தே இருக்கு. உயரழுத்தம் இருக்கிறது. கேரள கடலோரம் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குடை போல் இறங்கக்கூடிய அந்த குளிர்காற்று தான் கடலோரத்தில் வந்து குளிர்விக்கிறது. கர்நாடக எல்லையோரத்தில் வந்து குளிர்விக்கிறது. ஆக எது எப்படியோ மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று, உயரழுத்தம் வந்து எப்பொழுதுமே கடலில் இருக்கும். இப்போ மலை மீது, அதாவது அரபிக் கடலோரம் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரை மலை மீது நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த உயரழுத்தம் தான் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கும் தொடரும். நாளை கனமழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டாவிற்கு இன்றைக்கு ஒதுக்கினாலும் ஒதுக்கலாம், கவலைப்படாதீங்க. ஒதுக்கினாலும் நாளை இன்னும் நேற்றை விட கூடுதல் பரப்பில் நாளை மழைப்பொழிவு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியமே டெல்டாவிற்கு மழை இருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் காற்றுப்பகுதி, கணவாய் பகுதிகளுக்கும் நாளை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு ஏன் ஒதுக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நேற்றைக்கு பெய்யும் சொல்லி ஒதுக்கிட்டு போயிருக்கிற காரணத்தினால இன்றைக்கும் பெய்யும் சொல்லி ஒதுக்கி விட்டால் உங்களுக்கு மன கஷ்டம் வரும். விதைத்திருப்பவர்களுக்கு, அறுவடை விவசாயிகள் ஒரு மழை வேண்டாம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாற்று விட்டவர்களும். ஆனால் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு. நாளை உறுதியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பெய்யும். இன்றைக்கு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தூறல், நனைக்கும் மழைப்பொழிவுகளை காலை நேரத்தில் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம், வந்து கொண்டிருக்கிறது. மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களில் தொடங்கி உள் மாவட்டங்களில் கொடுத்து ஒதுக்கி போட்டு சென்றாலும் நாளைக்கு பரவலான மழைப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமையும் மாலை இரவில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. 6ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கடலோரம் இருக்கிறது. 6ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு என்றாலும் கடலோரம் இருக்கிறது. 7ஆம் தேதியும் கடலோரம் இருக்கிறது. 7ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைஞ்சி தான் இருக்கும். நேற்றைக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் குறைந்திருந்து மீண்டும் நாளை கூடி 6, 7 பரப்பில் குறைந்து மீண்டும் 8ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும். 8ஐ விட 9 நல்ல தீவிரம் இருக்கும். 10லிருந்து ஒதுக்குதல் என்பது இருக்காது. காற்று நிசப்தமாகிவிடும்.
கடும் புழுக்கத்துடன் கூடிய வெயில், புழுக்கத்துடன் கூடிய ஊமை வெயில் என்று கூடிய வெயில், அது கிழக்கு மேற்கு திசை காற்றை சந்திப்படைய செய்யும். அது வடகிழக்கு பருவமழைக்கு கொண்டு வருவதற்கான முன்பருவமழை பொழிவை, அதாவது காற்று திசை மாறும் அமைப்பை ஏற்படுத்தும் என்பதனால இரு காற்று இணைவு, அதாவது தென்மேற்கு காற்று மேற்காகவும் வடமேற்காகவும் வடக்கிலிருந்து வர தொடங்கி மெல்ல வடகிழக்கு பருவமழையாக திசை மாறும் பொழுது ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம், காற்று சுழற்சி இவையெல்லாம் ஏற்படுத்த போகிறது. இது வரக்கூடிய 8, 9 தொடங்கி 10ஆம் தேதியிலிருந்து பரவலாகி 12ஆம் தேதியிலிருந்து மேலும் பரவலான மழை. அந்த 10ஆம் தேதி பரவலாவதே 12ஆம் தேதி கனமழையாக கொடுக்கும். காற்று பகுதி என்பது அப்போல்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காற்று பகுதி என்பது அப்போ தமிழ்நாடு முழுவதும் மழை என்று தான் சொல்லுவேன். ஆகவே அந்த அளவிற்கு மழைப்பொழிவாகிவிடும் 10ஆம் தேதிக்கு மேலே. 12, 13, 14 இன்னும் நல்ல மழை இருக்குது. 15, 16, 17 தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே ஒரு மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். ஆகவே வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன் காற்று சுழற்சி மழை, வடகிழக்கு பருவமழைக்கு திசை மாறுவதற்கான, தென்மேற்கு பருவமழை வடகிழக்காக மாறுவதற்கான காற்று சுழற்சிகள் ஏற்படும். இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறந்த மழைப்பொழிவை வரக்கூடிய 8 17ஆம் தேதி வரை கொடுக்கும். இதில் 10 16 வரை கனமழை பொழிவு இருக்கிறது. ஒதுக்குதல் என்பது மிக மிக குறைந்துவிடும். ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் அந்த இடத்துல ஒதுக்கிய இடத்துல பெய்யும் அளவிற்கு தான் வானிலை அமைப்பு அமையும். ஆகவே அனைவரும் வானிலை ஆய்வரை கூட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்திடவும், அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திடவும், அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.